ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் தென்னாப்பிரிக்கா தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஆப்பிரிக்கா தேசம், அதை சார்ந்த பகுதிகள், அங்கு வசிக்கின்ற மக்கள்கள், அவர்களின் வாழ்வாதாரங்கள், அங்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பு எல்லாவற்றுக்கும் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அங்க இருக்கின்ற சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பு, வாலிபர்களின் பாதுகாப்பு, சபைகளின் பாதுகாப்பு எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜபிக்க போகிறோம். ஏசப்பா, தென்னாப்பிரிக்காவை ஒரு தேசத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருமே உமது ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அங்க இருக்கிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரை பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, சிறு வயதிலேயே ஆண்டவரே தீமையான காரியங்கள் அவர்கள் பிரவேசித்து விடாதபடி ஏசப்பா, நீங்க அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மைகளின் நாயகன் நீங்க. நன்மை செய்யாவிட்டால் யாருப்பா நன்மை செய்ய முடியும்? நீங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யாவிட்டால் யாருப்பா நன்மை செய்ய முடியும்? அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, பள்ளிக்கூடம் செல்லும் பொழுதும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, வாலிபர்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, எந்த ஒரு தீமையான காரியங்களிலும் எந்த ஒரு வாலிபர்களும் ஈடுபடாதபடி கர்த்தர் காண்கிறார் என்ற உணர்வு ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, பெரியவர்களுக்கு இருக்கட்டும், வேலைக்கு செல்பவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாருக்கும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னது போல ஒவ்வொரு அந்த தென்னாப்பிரிக்கா பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் தீமையை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஒவ்வொருவர்களை கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அங்க இருக்கிற சபைகள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, ஊழியர்கள் பாதுகாக்கப்படட்டும். இந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். இஸ்லாமிய ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். புற மதத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இந்த தேசத்திற்கு எதிராக எந்த ஒரு தீவிரவாதத்தின் அச்சுறுத்தலும் இல்லாதபடி கர்த்தரே நீங்க அந்த ஆண்டவரே தேசத்தை நீங்க பாதுகாப்பதற்காக நன்றிப்பா. அந்த தேசத்தை ஆளுகின்ற அதிபர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்களே அங்க இருக்கிற அரசியல் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மருத்துவ துறைகள் நல்ல வளர்ச்சி அடையட்டும். ஆண்டவரே, கல்வி துறைகள் நல்ல வளர்ச்சி அடையட்டும். ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகளில மந்த நிலைகள் காணப்படுகின்றதோ எல்லா நிலைகளிலும் ஒரு செழிப்பு உண்டாவதற்காக நன்றி. ஆண்டவரே, அந்த தேசத்தின் உணவு காரியங்கள்ல ஒரு செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த தேசத்தின் நன்மையான காரியங்கள் எல்லா வறட்சிகளும் நீங்கி ஒரு செழிப்பு உண்டாவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி போவதற்காக நன்றி. ஆண்டவரே, அந்த தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த தேசத்தின் அதிபருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. நல்ல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, எல்லாரும் உண்மை ஏற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, ஒருவரையும் நீங்க வெறுத்துறாத தேவன், எல்லாரும் உண்மை ஏற்றுக்கொண்டு உன் மண்டை திரும்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார தென்னாப்பிரிக்காவை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த தேசம் செழிப்பா காணப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.